பிக் சேல் வந்தாச்சு. விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா இப்போது வெறும் ரூபாய் 899 மட்டுமே. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று மாசி மகம் மற்றும் காம தகனம் ஹோலி பண்டிகையும் கூட. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலும் மற்றும் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 6:28 மணி வரையிலும் சதுர்த்தசி, அதற்கு பின்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 8:16 மணி வரையிலும் ஆயில்யம், அதற்கு பின்பு மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 8:16 வரையிலும் பூராடம், அதற்கு பின்பு உத்ராடம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் கேதுவுடன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கால சர்ப்பதோஷ அமைப்பில் இருக்கக்கூடிய சந்திரன் பூர்வ புண்ணிய இடத்திலும் அமர்ந்திருப்பதனால் இன்று மேஷராசி நேயர்கள் மாசி மகத்தன்று கடலில் நீராடி அன்னதானங்கள் செய்வது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். 5 குடைய சூரிய பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்வது மேஷராசி நேயர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக உண்டு. ஆகையினால் இன்றைய நாளில் மாசி மகத்தில் இறைவனை வழிபாடு செய்து மற்றும் குலதெய்வ வழிபாடையும் செய்ய இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக விஷயத்திலையும் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் இருக்கு. இடமாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான நற்செய்திகள் வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சந்திரன் 4ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பதனால் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் பாராட்டுகளும் பரிசுகளையும் பெறலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு வேலையில் பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். கால சர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் நமக்கு கும்பராசியில் பார்க்கிறோம். ஆகையினால் இன்றைய நாளில் அவசியம் இந்த மாசி மகத்தில் இறை வழிபாடை செய்து ஏதாவது ஒரு தானமோ அல்லது தர்மமோ செய்ய ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன், சூரியன் மற்றும் ராகு சுக்கிரனுடன் இணைந்திருப்பது பாக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். இந்த கிரக அமைப்புகள் நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் கேது சந்திரனுடனும் மற்றும் பாக்கியத்தில் சூரியன் ராகுவுடனும் இணைந்திருப்பது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மகத்தில் ஒரு சில தெய்வ அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. ஆலய வழிபாடுகளும் இன்றைய நாளில் கோமாதாவுக்கு சில பூஜைகள் செய்து மற்றும் தானங்களும் கொடுக்க மிதுன ராசி அன்பர்களுக்கு இறந்தவர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். இந்த மாசி மகத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும். குபேரனை வழிபாடு செய்து திங்கட்கிழமை அன்று மாலை நேரத்தில் நீங்கள் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் செய்யலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். ராசிநாதன் சந்திரன் கேத்துவுடன் இணைந்திருப்பதும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். மேலும் இன்றைய நாளில் இந்த மாசி மகத்தில் இறை பணியில் உங்களை அர்ப்பணிப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஒரு சிலருக்கு அவ்வப்போது வந்து போகும். நவதானியங்களையும் தானமாக கொடுத்து நவக்கிரக வழிபாடுகளை செய்ய இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்று பெறலாம். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரமானது மன சஞ்சலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சற்று அதிகரிக்கலாம். இன்று இரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை வியாதியினால் இருப்பவர்களுக்கும் அதற்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்கள் இன்று குலதெய்வ வழிபாடை செய்யலாம். இன்று மாலை நேரத்தில் பெண் ஆலய வழிபாடுகளும் மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் செய்ய
நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வஸ்திரதானம் செய்வது மிகவும் நல்லது. காலை வேளையில் உங்களினுடைய இறை வழிபாடை முடித்து கொண்டு யாராவது 2 நபர்களுக்கு இன்று வஸ்திரதானம் செய்ய கிரக தோஷங்களிலிருந்து வெளிவரலாம். இந்த கிரக அமைப்புகள் பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பை கொடுப்பதும் மற்றும் இன்றைய நாளில் மாசி மகமாக இருப்பதனால் சமுத்திரராஜனை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மனச்சோர்வு இல்லை. 12ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கலாம். இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனசோர்வு இல்லை. கன்னிராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தன லாபத்திற்கு வழிவகுக்கும். புதிய வியாபாரம் மற்றும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி வரலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு அலுவலக ரீதியாக நற்செய்திகள் காத்திருக்கிறது. 10 குடைய அதிபதியான சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும். இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானமும் துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரத்திற்கும் நல்ல பரிகாரமாக அமைகிறது. பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய நபர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களுக்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினாலும் பூமி சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் மற்றும் சந்திரனும் கேது பகவானினுடைய சஞ்சாரமும் இது நாள் வரையில் உங்கள் அலுவலகத்தில் இருந்தக்கூடிய குறைகளுக்கும் வெற்றிகளை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மனபாரங்கள் குறையும். சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் அரிசி தானமும் இன்று உகந்தது. மாசி மகமான இன்று இறை வழிபாட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு தான தர்ம காரியத்தை செய்யலாம். ஆலயத்திற்கு நெய் மற்றும் நல்லெண்ணெய் தானம் செய்ய ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் கேதுவுடன் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பது ஒரு மனக்குறையை தீர்க்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இன்று உங்களினுடைய மனக்குறையை தீர்க்க பெரியவர்களினுடைய ஆசீர்வாதங்களையும் பெறலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் அமைதியை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சந்திரனுடன் இருப்பதனால் சந்திராஷ்டம தோஷமாக அமைகிறது. பால் அபிஷேகம் செய்து இன்று இறைப்பணியை செய்ய சந்திராஷ்டம தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம். இன்று மாலை நேரம் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்று அன்னதானங்கள் செய்வது உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை தரும். குலதெய்வ வழிபாட்டையும் இன்று மேற்கொள்ளலாம். வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் இன்று குலதெய்வ வழிபாட்டை செய்து அன்னதானங்கள் செய்த உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன சஞ்சலங்கள் இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பல வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கால சர்ப்ப தோஷ அமைப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இன்று அவசியம் குலதெய்வ வழிபாட்டை செய்ய எண்ணங்கள் நிறைவேறும். இறைப்பணியில் இன்று உங்களை அர்ப்பணித்து கொள்ளலாம். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் சிவன் அடியார்களுக்கு இன்று நீங்கள் வஸ்திரதானம் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும்.
வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகள் வந்து போகும். குடும்பத்திலேயும் இதனால் வரையில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு இன்று வந்து சேரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சஞ்சாரம் இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை நிவர்த்தி செய்யும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும். இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று செலவுகளை கொடுத்தாலும் கூட பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. உயர்கல்வி பயில வேண்ட எண்ணம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இன்று அதற்கான விண்ணப்பத்தை செய்யலாம். முக்கியமான நபர்களினுடைய சந்திப்பு மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளினுடைய சந்திப்பு இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் இன்று பெறலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். விகடன் வாசகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 55% தள்ளுபடியுடன் விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா ரூபாய் 899 மட்டுமே. மேலும் ஒரு மாதம் போனஸ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாசிப்பு உலகத்தை விரிவாக்குங்கள்.